ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மீன் மேக்கர் வச்சு பிரிஞ்சி சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், கிராம்பு, மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு போட்டு வதக்கிட்டு, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் தக்காளி 2 தக்காளி எடுத்து நல்லா போட்டு வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடணும். தொக்கா வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இதில் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து போட்டு வதக்கிக்கோங்க. புதினா போட்டு வதக்கின உடனே தயிர் தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மீன் மேக்கர் பிரியாணின்றனால மீன் மேக்கரை ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. நம்ம அரிசி எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற அளவுக்கு 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. சாதா அரிசிக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபைனலாக போடுங்க. லெமன் ஊற்றணும். லெமனையும் ஊற்றி அப்போ தான் இந்த புளிப்பு சுவை நல்லாயிருக்கும். லெமன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடிடுங்க. இப்போ நமக்கு மீன் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.